ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம் செலவில் சாஸ்திரோக்தம். தொடர்ச்சி. விவாகம் சாஸ்திரப்படி பொருளாதார விஷயமில்லை என்பதில் ஆரம்பித்தேன். எல்லாம் சரி. ஆனால் சாஸ்திரத்தில் 4 நாள் கல்யாணம் சொல்லியிருக்கிறதே. 4 நாள் விருந்து சாப்பாடு, சத்திர வாடகை என்றால் செலவாகுமே என்கலாம். 4 நாள் கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன். சாஸ்திரத்தில் தாரித்ரியம் உண்டாக்குவதற்காக கர்மானுஷ்டானங்கள் சொல்லப்படவில்லை. விவாகம் பண்ணுகிறது 1 நாள்தான். அப்புறம் 3 நாள் மாப்பிள்ளை தன் சொந்த வீட்டில் பிரம்மச்சரிய தீட்சையோடு இருக்க வேண்டும். அந்த காலத்தில் மேளம் வேண்டாம், நலுங்கு வேண்டாம். மாற்ற விரும்புகிறவர்கள் இப்படி மாற்றலாம். இதுதான் வாஸ்தவமான சீர்திருத்தம். பிள்ளையகத்துக்காரர் இதை செய்யலாம். 1 நாள் கல்யாணம் உங்களகத்தில் செய்வேன், பாக்கி 3 நாள் எங்களகத்தில் செலவில்லாமல் பண்ணுவேன் என்று சொல்லிவிடலாம். கல்யாணம் ஆன மறுநாள் கிருஹஸ்தன் ஔபாசனாக்னியை தன் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி ஔபாசன குண்டத்தை எடுத்து கொண்டு வரும்போதும், வண்டியில் வைக்கும் போதும், நுகத்தடியில் மாடுகளை பூட்டும் போதும், வழியில் வைக்கும் போதும், மறுபடியும் வண்டியில் வைக்கும் போதும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்கின்றன. இப்பொழுது மந்திரோக்தமாகவே மோட்டாரிலோ ரயிலிலோ வைத்து கொண்டு வரலாம். அதனால் ஒரு தோஷமும் இல்லை. அந்த நாளில் பக்கத்து ஊர்களிலேயே சம்பந்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதனால் ஔபாசன குண்டத்தை கொண்டு போவது சௌகரியமாக இருந்தது. அல்லது 4 நாள் கல்யாணத்தை இன்னொரு விதம் பண்ணலாம். இப்பொழுது கல்யாணம் நடக்கிற இடத்திலேயே பிள்ளையகம் என்று ஒன்று வைத்துக் கொள்கிறோமே. அங்கேயோ வாடகை அதிகமானால் யாராவது உறவினர் வீட்டிலோ 3 நாளும் பண்ண வேண்டியதை பண்ணலாம். யாரையும் சாப்பிடச் சொல்ல வேண்டாம். சம்பந்திக்கு கூட சாப்பாடு போட வேண்டாம். உபாத்தியாயருக்கு மட்டும் சம்பாவனை பண்ணினால் போதும். 1 நாளில் எல்லாவற்றையும் முடித்து விடுவது சாஸ்திர சம்மதம் இல்லை. விவாகத்துக்கு சம்வத்சர தீட்சை, அதாவது விவாகமாகி 1 வருஷம் பிரம்மச்சரிய நியமம், பிறகே சாந்தி கல்யாணம் என்கிற நிலைமை பிற்பாடு மாறி 4 நாளாவது இப்படி நியமத்தோடு இருப்பதாக ஏற்பட்டது. கழுதை கட்டெரும்பாக தேய்ந்து அப்புறம் கட்டெரும்பும் இல்லை என்று இப்போது நடப்பது போல் ஒரே நாளோடு தீர்த்துவிடக்கூடாது. 3 நாள் ஔபாசனம் நிச்சயம் செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.